ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்குது சர்வைவல் கேமர்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிராணி சாப்டர் 2ல ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஹெலிகாப்டரா? ஆமாங்க, ஹெலிகாப்டர் தான் இருக்குது. சரி விடுங்க, ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். விட்டா இங்கே வீட்டுக்குள்ளே ஏர்போர்ட்லாம் செஞ்சுருவாங்க போல். சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கலாம், நம்மளும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், கிழவியை கூப்பிட்ருவோம் கீழே. அவங்க இன்சைட் வந்தால் தாங்க நம்ம அன்சைட் போக முடியும். இந்த வீடியோவில் கொஞ்சம் குரல் வந்து நல்லா இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து தொண்டை கட்டிடுச்சு, சளி. ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோ மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மக்களே. சரி வாங்க, இப்போதைக்கு என்ன பண்ணுறான், அடுத்தது எங்கள் கிழவி டக்குன்னு வா. நீ வந்தனா தான் அடுத்த 3 இது ஃபார்வேர்டு வைக்க முடியும் காலை. வர மாதிரியே தெரில. ஓகே, வந்துட்டா. நீங்கள் 2 பேரும் அங்கிட்டே போங்க, நான் இப்படியே எஸ்கேப் ஆயிடுறேன். சரி வாங்க, அடுத்து என்ன பண்ணுவோம், மேலே போகிறோம். நம்ம ஆல்ரெடி கிறிஸ்மஸ் அப்டேட் ஒன்று போட்டிருந்தோம், அதில் டோர் எஸ்கேப் பண்ணியிருந்தோம். இதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வேறு ஏதாவது எஸ்கேப் பண்ணுவோன்னு ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணேன். சரி வாங்க, ஓனில் என்ன இருக்குது, ஓகே போட்டு கீன்னு நினைக்கிறேன், தரல மீட்டு இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. இதுக்கடா இதெல்லாம் வச்சுருக்கீங்க, தூக்கம் எங்கடா எரிங்கடா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இதை நவுத்தி விட்டு உள்ளே போய் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே எங்கேயாவது இருக்கானே இந்த கபோர்டு தான் இதுக்குள்ளே. ஓகே, ஹெலிகாப்டர் மேனுவல் கிடச்சதுனால நான் ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் நீங்கள் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரி, ட்ரால எதுவுமே இல்லையா, ஏன்டா இப்படி கடுப்பேற்றுறீங்க. சரி விடுங்க, ஹெலிகாப்டர் மேனுவலை படித்தா ஹெலிகாப்டரே ஓட்டலாமா, அப்புறம் என்னத்துக்குடா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ஆச்சா ஊச்சான்னு என்னென்னமோ படிக்கிறீங்க தெரில. விடுங்க. ஆஹா, கிளம்பி பார்த்துட்டாங்க. ஐயோ தலை, நீ எங்கே தலை இங்கே வந்த, அப்பா ஒழிஞ்சுக்குவோம், நமக்கு எதுக்கு வம்பு. இப்போதைக்கு என்ன பண்ணுவோம், கேஸ்லின் கேனை தூக்கி போட்டோம்னு வச்சுக்கோங்க. கிழவனும் அந்த சைடு தான் இருக்கான். இப்போ என்ன பண்ணுவோம், கிளவி அந்த சைடு போகிறாளா, இப்போ இந்த சத்தத்தை கேட்டு இங்கிட்டு வருவோம். நம்ம என்ன பண்ணுவோம், கேஸ்லின் கேனை இங்கிட்டு போட்டுருவோம். கிழவன் தான் அங்கிட்டு இருக்கான்ல, இப்போ கேஸ்லின் கேனை மட்டும் இங்கிட்டு போட்டு சைலண்ட்டாக நான் வந்துடும். கிழவன் 2 பேரும் அந்த சைடு இருக்கிற கேப்பில் நம்ம கீழே எஸ்கேப் ஆயிடுவோம். ஓகேவா, வணக்கம்டா மாப்பிள்ளை. ஐயோ ஏங்க என்னங்க, சும்மா தான் சொன்னேன், அவன் துரத்திட்டான். முடிஞ்சா சரி, இவன்கிட்ட போய் இவன்கிட்ட அடி வாங்கிட்டேனே. இந்த எஸ்கேப் நான் அடி வாங்காமல் எஸ்கேப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் இருந்தேன். செதைச்சிட்டான் கிழவனை, நான் சும்மா விட மாட்டேங்க. இருறா, அடுத்த ஆட்டத்தில் வந்து உன்னை பார்த்துக்கிறேன். சரி விடுங்க, போன தடவை நம்ம வந்து தப்பாக பண்ண போய் நம்ம கடைசியில் மொக்க தான் வாங்கணும். இந்த தடவையாவது எஸ்கேப் பண்ணிடுவோன்னு நம்பிக்கை இருக்குது. எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கணும்னா உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கணும். அதுக்காக எனக்கு ஒரு மோட்டிவேஷன் தர விதமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணாதவங்களாம் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இதெல்லாம் சொல்லிதான் செய்யணுமா, நீங்களே செஞ்சுருங்களேன். சரி வாங்க, இப்போதைக்கு கிளம்பி வர்ற மாதிரியே தெரில. எங்கடா போனீங்க, உங்களை ஒரு தடவையும் நான் கூப்பிட்டு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன்னு தெரியுமா. என்னைய பார்த்தா நான் லூஸ் மாதிரி தெரியுதா. ஓகே, கிளம்பி போகிறோம் பாருங்க, தலை ஏதோ நீட்டிக்கிட்டு போகிறோம், என்னன்னு தெரில. ரைட்டு, கிளவி அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹலோ தலை. ஓகே, ஹலோ கிளவி, நீ வருவியா வரமாட்டியா. நீ வரமாட்டேன்னா நான் 7 போயிடுறேன். நீ வர்ற மாதிரியும் தெரில. நானே போகலான்னு தான் இருக்கேன். ஆனால் போகிற வழியில் வணக்கடா மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி புஷ்குன்னு அடித்தான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கதை காலி, ஆம்பிஷன் காலி, எல்லாமே காலி. ஓகே, ஐயோ என்னங்க நம்மளை பார்த்துட்டான். இப்போ ஆப்போசிட்டில் கிளவி வந்தோன்னா நம்ம காலி. ஓகே ரைட்டு, இப்போதைக்கு மேலே போக வேண்டியதான். இவ்வளோ நேரம் சத்தத்தை கேட்டு வரல. ஓகே, கிளவி காது போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எங்கள் கிழவனுக்கு தானே காது போயிருந்துச்சு, இப்போ கிளவிக்கு போச்சு. ரைட்டு, கிளவி ஆளை காணோம். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வெப்பன் இருக்க இடத்த திறந்து வச்சுக்குவோம். ஓகே, ஏன்னா கிழவன் வந்தானா ஒழிஞ்சிக்கலாம். ஓகே, கிழவன் வந்துக்கிட்டே இருக்கான். டக்குன்னு திறடா. ஓகே, கிழவன் நம்மளை பார்க்கல, நான் பார்த்துட்டான்னு நினைக்கிறேன், தெரில, இருங்க பார்ப்போம். ஓகே, ஐ நீட் எ வெப்பன் கீயா. ஓகே ரைட்டு, ஏன்னா நமக்கு எங்கே வெப்பன் கீயெல்லாம் கிடச்சிச்சு. போய் என்ன பண்ணுவோம், ஹெலிகாப்டர் கீயை பாத்ரூம்குள்ளேருந்து எடுத்தேன். ஓகே, ஹெலிகாப்டர் எஸ்கேப் செய்ய சுமூகமாக எல்லா பொருளும் கிடைக்கிது. இந்த பாத்ரூமாக பார்த்தா வாந்தி தான் வருது. ரைட்டு, இப்போதைக்கு என்ன பண்ணுவோம், வெளியே எஸ்கேப் ஆயிடுவோம். ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு தேவையான நிறையா பொருட்கள் கிடைக்கிது. அதனால் நான் ஹெலிகாப்டர் எஸ்கேப்பை செய்யலான்னு முடிவு எடுத்திருக்கேன். ஓகே, டோர் லாக் இருக்குது, இதை நம்ம அப்புறமா யூஸ் பண்ணிக்குவோம். ஓகே, இதுக்குள்ளே என்ன இருக்குது, இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. ஏமாற்றமே மிச்சன்ற மாதிரி நமக்கு பண்ணுறாங்க, வச்சு செய்கிறாங்க. ஓகே, இந்த ட்ரால ஓகே ஸ்பார்க் ப்ளக்கா, இதேண்டா கொடுத்து விட்டீங்க. நான் நீங்கள் ஹெலிகாப்டர் எஸ்கேப்பில் செய்யலான்னு இருக்கேன். ஆனால் ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு பொருள் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, நான் டோர் எஸ்கேப்புக்கு செஞ்சுட்டு போயிடுவேன். ஓகே, அந்த சத்தத்தை கேட்டு கிளம்பி வருவான்னு நினைக்கிறேன். கீழே போயிட்டு போட் இருக்க இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். என்ன இருக்குது
ஃபஸ்ட்டு கதவை சாத்திட்டு போயிட்டு என்ன என்ன ஐட்டங்களோ கிராணியின் வீட்டினிலே. ஓகே, கிளாஸ் ஃபியூஸ். ஓகே, இதுவும் ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் செய்ய பயன்படும். ஐ நீட் அ பேட்லக்கின்னு கேட்டிருக்கு. ஆனால் நான் போட் எஸ்கேப் செய்கிற ஐடியாவில் இல்லை, அதனால் அது கிடச்சாலும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஓகே, என்ன பண்ணுவோம், மறுபடியும் இந்த சுவிட்சை தட்டிட்டு வழக்க போல தாங்க போய் ஒளிஞ்சுக்குவோம் கதவை சேர்த்துட்டு. ஓகே, நானும் கிளவி வருவான்னு பார்க்குறேன். ஆனால் கிளவி வரமாட்டேங்கிறாங்க. வெறும் கிளவி மட்டும் தான் வந்து பார்த்துட்டு ரிட்டன் கடுப்பேற்றுற மாதிரி போயிட்டான். ஓகே, கிளவிக்கு காது போயிடுச்சு போல். அதான் வந்து கிளவி போகிற வரைக்கும் வெயிட் பண்ணேன். அவன் எந்திரிச்சு போட்டு மேலே போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம போயிட்டு அந்த சுவிட்ச் ஆன் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி அவன் போயிட்டானா கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நேராக போய் சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு இந்த கிளாஸ் ஃபியூஸை உள்ளே போட்டுருவோம். வேணும்னா நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம். கிளாஸ் ஃபியூஸ் உள்ளே தூக்கி போடு, அப்புறம் கதவை சாத்து. ஓகே, இப்போ நம்ம போய் எழுந்துக்குவோம். கிளாஸ் ஃபியூஸ் போட்ட சத்தத்துக்கு அநேகமாக கிளவி வருவான்னு நம்புகிறேன். கண்டிப்பாக வரணும். இவங்க 2 பேரும் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுறாங்க. ஒருத்தரையும் நான் உங்களுக்கு பொறுமையாக காட்டிகிட்டு இருக்க முடியாது, அதனால தான் பாஸ்வேர்ட் பண்ணிட்டேன். ஓகே, கிளவி 2 பேருமே போயிட்டாங்க. 2 பேரும் ஓகே. இன்னும் கிளவி மட்டும் ஆளக்கானோம். ஓகே, கிளவன் ஐயோ ஏன்டா நீ ஆனவுன்னு என்ன பார்க்குறேன். நல்ல போன ஆட்டம் மாதிரி வரல. கிளவி லெஃப்ட்டு, கிளவன் ரைட்டு, 2 பேரும் வந்து கும்பாங்குத்து குத்துறாங்க என்ன போன ஆட்டத்தில். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பாருங்கள் அந்த கேமை எவ்வளோ கொடுமையாக நான் அனுபவிச்சேன்னு. ஓகே, என்ன ஆரக்கானம், ஆனால் யாரோ இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங். ஓகே, கட்டிங் பிளேயர் கிடச்சிருக்கு. இப்போதைக்கு என்ன பண்ணுவோம், இதை தூக்கிட்டு போயிட்டு ஃபோட்டோவுக்கு பின்னாடி ஒரு ஒயர் இருக்கும். இது எங்கே சீக்ரெட்டாக வச்சுருக்கேன். என்னடா பக் ஆகிடுச்சா எங்கே பாருங்க. இதை கட் பண்ணி விட்டு தூக்கி போட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த டோருக்கு முன்னாடி இருக்க அந்த எலக்ட்ரிசிட்டி கட் ஆயிரும், அப்படின்ற மாதிரி கட் ஆயிரும். ஓகே, யாரையும் ஆளை காணோம். ஹலோ சார், யாரும் வந்துடாதீங்க. போன தடவை மாதிரி அவன் குறுக்க வந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். குறுக்க வந்தான் சார் கௌசிக்குன்ற மாதிரி போட்டுன்னு அடிச்சிருவான். ஓகே, யாரும் வர மாதிரியே ஒரு ஃபீலிங், சத்தம் கேட்குது. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம் யாருன்னு. யாரோ வராங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, யார் வரா? ஓகே, பார்ப்போம். எங்கள் கிளவி தாங்க, என்னங்க இவ்வளோ கிட்ட வரா? நம்ம சத்தமே போடலையே, எந்த சத்தத்தை கேட்டு வரா? சத்தம் போடலனாலுமா வருவா? ஓகே, நம்ம சைலண்டாக நின்று பார்ப்போம். ஓகே, என்ன 2வது வயசு. ஓகே, கிளவே வரான். நீ அப்படியே ரூமை திறந்துட்டு போயிடுறா. போன தடவை மாதிரி வந்து நொங்குன்னு அடிக்காதரா, அப்புறம் அழுதுருவேன் நான். ஓகே, 2 பேருமே அங்கிட்டு தான் இருக்காங்க. ரைட்டை நம்ம அப்படியே எஸ்கேப் ஆயிடுவோமா? எனக்கு தெரிஞ்சு அதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இல்லாட்டி கீழே போட்டுருவோமா? நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதான் பெந்த முழிக்கிறேன். ஓகே, கிளவி திரும்பிட்டா. இனிமேல் நம்மளால் அப்படிலாம் எஸ்கேப் ஆக முடியாது. நம்ம கேஸ்லிங் என்னை தூக்கி போட்டு போயிடுவோமா? ஓகே, கிளவி அன்சைட் போகிறா. ஓகே, அன்சைட் போகிறா. ஏங்க இப்படிலாம் போகக்கூடாது, தூக்கி போடுறா கேஸ் கேனு. ஓகே, ரைட்டு. இப்போதைக்கு கிளவி அன்சைட் சத்தத்தை கேட்டு போயிடுவா. நம்ம இப்படிக்கே எஸ்கேப் ஆயிடலாம். எப்படி மாசா? அதுக்குள்ளே அந்த குட்டிச்சாத்தான் பெல் அடிச்சிருச்சு. ஏன்டா குட்டிச்சாத்தான், நீ இருக்கிறதே சும்மா இருக்க மாட்டியா? நானே இப்போ தான் கேஸ் கேனை தூக்கி போட்டு போகிறேன். ஓகே, அதுக்கு சோறு வேணுன்றதுக்காக அது கற்றுச்சு. அதனால் கேஸ் கேன் என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கிளவி பார்க்க வந்தா. அந்த கேப்பில் திருப்பி அது அடிச்சிடவும் போயிட்டா. ஓகே, அந்த சைடு வந்து இருக்கிறாளான்னு பார்ப்போம். ஓகே, வந்துட்டா. நம்ம நைஸாக ஓடிட வேண்டியதான். ஓடுறா. ஓகே, நமக்கு கீழே தான் அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, கிட்டத்தட்ட பாதி வீடியோக்கு மேலே முடிஞ்சிருச்சு. இன்ன வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்க எல்லா நல்ல உள்ளவங்களும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, நான் கீழே ஸ்டன்கன் கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமாக வந்து பார்த்தேன். ஒன்றுமே இல்லை, உனக்கு ஒன்றும் கிடைக்காதுன்ற மாதிரி கொடுத்து அமிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே கிளவி வேற பார்த்துட்டா. அதனால தான் வந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கேன். கிளவி வந்தானா சரி சுற்றி ஆட்டம் கழிச்சிட்டு போயிடலான்னு பார்த்தேன். கிளவி வர்ற மாதிரியே தெரில. அதனால் என்ன பண்ணுவோம், இப்போதைக்கு சுவிட்சை தட்டிட்டு மறுபடியும் இந்த டோரை சாத்திட்டு இங்கே பின்னாடி போய் வழக்கம் போல் தான் ஒழிஞ்சுக்கும். நானும் கிளவி வருவாளான்னு பார்த்துட்ருக்கேன். ரொம்ப நேரமாக 2 பேர்த்தையும் ஆளை காணாங்க. அப்புறம் ஒரு வழியாக கிளவி வந்தால் கிளவுன்னு வந்துட்டான். ஓகே, 2 பேரும் வந்துட்டாங்க. மேலே வந்து கிச்சனில் ஃபுல்லாக சர்ச் பண்ணேன். நானும் வீடு முழுக்க எங்கேயாவது வெப்பன் கிடைக்குமான்னு சொல்லி சர்ச் பண்ணி கடைசியாக அந்த ட்ராவை வந்து கையை தொட்டால் உள்ள வெப்பன் கி. என்னடா சிரிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் வில்ல சிரிப்பு. இப்போ இங்கே நான் தானே வில்ல. ஐயோ, கிளவி வேறு வராங்க. நானாடா வில்ல அப்படின்னு சொல்லிட்டு வரா. ஓகே, ரைட்டு. கிளவி நீ அப்படிக்கா ஓடிடு. எங்கே உன்னோட புருஷன்? கிழவன் சார் எங்கே சார் இருக்கீங்க? ஓகே, நம்ம வெப்பன் கேயை போட்டுட்டு வெப்பன் கே இங்கே இவ்வளோ பக்கத்தில் இருந்திருக்காளான்னு. ஓகே, நம்ம வெப்பன் கே மட்டும் எடுப்போம். ஒன்று தொட்டால் என்னொன்று வந்து. ஓகே, இப்போதைக்கு கிழவன் மட்டும் ஆப்போசிட்டில் வந்துடக்கூடாது. வந்தாங்கன்னா அப்புறம் நம்ம ஜோலி முடிஞ்சிச்சு. ஓகே, கிழவன் வந்துட்டானான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். கிழவன் அங்கிட்டு தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, கிளவி போகிறா. ஹலோ கிளவி, எங்கே சார் போகிறீங்க? எங்கே மேடம் போகிறீங்க?
நமக்கு வேறு டங்க்கு ரொம்ப ரோலிங் ஆகுது. ஹலோ கிளவி மேடம், எங்கே போகிறீங்கோ? இப்படிலாம் போகக்கூடாது. ஓகே வாங்க இப்படியே போவோம். ஐயோ என்னங்க கிளவி பார்த்துட்டோம். சைலண்ட்டாக இருப்போம். கிளவி சார் அப்படியே சைலண்ட்டாக போயிருங்க சார். தெரியாமல் உங்களை நான் என்னென்னமோ சொல்லிட்டேன். நீங்கள் ரொம்ப நல்லவர் வல்லவர் அப்படின்னு பார்க்காம போயிருங்க. எங்கெங்கே போகிறான் அவன்? எங்கே போகிறான்னு போய் ஃபாலோ பண்ணுவோமா? திடீர்னு பின்னாடி திரும்பிட்டு ஃபாலோ பண்ணுறியாடா பாடி ஷோடான்னு போட்டு நடிச்சிட்டானா என்ன பண்ண? கிளவி அங்கே தான் நிற்கிறான். என்ன பண்ணுறான்? எதுக்கு பெட்டே விரிக்க பார்த்துட்ருக்கான்? எங்கே திரும்பிட்டாங்க? ஐயையோ போய் ஒழிஞ்சுக்கோ. நமக்கு எதுக்கு தேவையில்லாத ஒம்பு. கிளவே நம்மளை பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஆனால் திரும்பணும் அதை பார்த்தேன். ஹலோ தலை, எங்கே தலை போனேன்? கிழவன் சார், எங்கே சார் நீங்களும் போகிறீங்க? இப்படிலாம் விட்டு போகக்கூடாது. நான் அப்புறம் பாவம்ல. ஓகே சத்தத்தை கேட்டு இப்போ கிளவி வந்திருப்பா நேரம். கிளவினா தான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. போகிற வழியில் வந்து அடிச்சிட்டானா என்ன பண்ண? எனக்கு வேறு பயமாக இருக்குது. போன தடவை அடி வாங்கின மாதிரி அடி வாங்கிடக்கூடாது. அவமானம். ஓகே யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே இன்சைடு கிளவே இருக்க மாட்டான். அதனால தான் இங்கிட்டு வந்தேன். இது வழியாக என்ன பண்ணுவோம்? இப்போ பொத்துன்னு கீழே விழுந்துட்டு இந்த சத்தத்தை கேட்டு கிளவி அப்படியா சுற்றிட்டு வரும். ஐயோங்க என்னங்க கிளவி இவ்வளோ பக்கம் வந்து வந்துட்டான். ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸில் மாட்டியிருப்பேன். ஒரு நூல் கேப்பில் தப்பிச்சிட்டேங்க. எப்பாடே நான் நேரம் ஆர்ட் மோடில் வந்துருந்தேன்னா வசமாக சிக்கியிருப்பேன். இவ்வளோ கிட்ட வருவான்னு தெரியாமல் போச்சு. சரி டேய் டக்குன்னு போடா. வெந்தங்க போக மாட்டேங்கிறான். டேய் டக்குன்னு போடா. நான் என்ன விருந்துக்காடா அவனை கூப்பிட்ருக்கேன். இவ்வளோ நேரம் பேந்த முழிச்சிட்ருக்கேன். என்னங்க கிளம்புற மாதிரியே தெரில. நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த இடத்த போய் ஆராய்ச்சி பண்ணுவோம். நான் தான் இங்கே இருந்திருக்கேன் சயின்டிஸ்ட்டு. ஐ நீட் அ ரெஞ்ச் என்ன சொல்லுவாங்க? ரெஞ்சுன்னு தான் நினைக்கிறேன். அதாவது ஸ்பேனர் அவ்வளோதான். ஓகே அதுக்குள்ளே கிளவனே போயிட்டான். எப்பா டேய் போய் தொலைடா சாமி. இவன் இங்கே இருந்தானா நமக்கு ஒத்து வராது. அதனால தான். ஓகே இது வேறு வந்து மணி அடிச்சிச்சு. கிளவி வேறு சத்தத்தை கேட்டு வருவாளான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. சத்தத்தை கேட்டு வரக்கூடாது. வந்தாங்கன்னா சொல்லி முடிஞ்சு. ஓகே கிளவி அந்த சைடு தான் போகிறான். ஓகே நம்ம ரைட்டு போய் இப்போ என்ன பண்ணுவோம்? வெப்பன் கீ எடுப்போம். இப்போ வெப்பன் எடுத்துகிட்டு ஓகே 2 புல்லட் எடுத்துகிட்டு ஷூட் பண்ணிக்குவோம். ஓகே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? இப்போ போயிட்டு எங்கடா கிளவி ஆளக்கானா? இப்போ தானே இங்கே சுற்றிக்கிட்டு இருந்தா. ஹலோ கிளவி மேடம், எங்கே மேடம் வந்துட்டீங்க? இப்படி சைலண்ட்டாக வந்து அடிக்க பார்க்குறீங்க. நான்லாம் எவ்வளோ பெரிய வில்லன் தெரியுமா? ஓகே கிளவி எங்கே? டேய் வாடா. ஹலோ கிளவி, உன்னோட புருஷனை வேற சொல்லு. ஓகே வந்துட்டான். பார்த்தீங்களா வர சொன்னால் தான் வரோம். வாடா புட் சுடு. ஓகே நீயும் உன்னோட ஒய்ஃபும் பல்லே விளக்க மாட்டீங்க போல், பார்க்க முடியல. ஃபஸ்ட்டு அவன்கிட்ட இருக்க செக்யூரிட்டிக்கு போய் வாங்குவோம். அவன்கிட்ட கொஞ்சம் பேச்சு வார்த்தை நடத்துவோம். ஹலோ கிளவா, எங்கேப்பா தலையாட்டுற? ஏன்ப்பா நீ பல்லே விளக்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு வாயை பார்க்கலான்னு தான் வாயை மூடிட்டு இருக்காங்க. ஏன்னா அவமானம் ஆயிரும் அவனுக்கு. அதனால தான். ஓகே ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி போய் திறந்துருவோம். ஏன்னா ஹெலிகாப்டர் செய்கிறதுக்கு முக்கியமான இதே தான். கடைசியில் எல்லாத்தையும் செஞ்சு மண்டை மேலே இருக்க கொண்டையை மறந்துட்டேன்ற மாதிரி அதை எடுக்காமல் போயிருப்பேன். ஓகே இங்கே ஏதாவது சேஃப் இருக்குது. சேஃப் கீ சேஃப் கீ எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு சேஃபை திறந்துருவோம். சேஃபை கீழே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் கீழே தான் இருக்கும். கன்னை வேணா நான் ரீலோட் பண்ணி போட்டிருக்கேன்னா அப்படியே போட்டிருக்கேன்னு தெரில. எடுத்தால் சுடுற மாதிரி வைக்கணும். டோர் ஹேண்டில் இருக்குது. டோர் ஹேண்டிலில் போய் இந்த இடத்துல போட்டுருவோம். நான் எதுக்கு டோர் இது செஞ்சிட்ருக்கேன்னா, ஒருவேளை ஹெலிகாப்டர் எஸ்கேப் செய்ய முடியாமல் போச்சுன்னா கடைசி நேரத்தில் இதை கூட செஞ்சுட்டு எஸ்கேப் ஆகிடலாம். நமக்கு தேவை இந்த வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆகணும், அவ்வளோதான். ஒரு புல்லட்டு கூட நான் கண்ணில் வைக்கல. பார்த்தீங்களா எவ்வளோ முட்டாள் மாதிரி வேலை செஞ்சிட்ருக்கேன்னு. ஓகே 2 ஆமோ. ஆமாம் தானே? ஆமாம் ஆமோ. இதை ஏற்றிட்டு போய் அடிப்போம். கிளவி யார் வேணாலும் வாங்க, போட்டு மண்டையை போட்டு பழக்கிறேன் பாருங்கள் இன்றைக்கி. நீ இருக்குது உங்களுக்குலாம். ஓகே இந்த கதவை திறந்துட்டு இங்கே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். போட் ஸ்டீரிங் வீல். டேய் நான் எப்போ பார்த்தாலும் செய்யாத எஸ்கேப்புக்கு தான் பொருள் தருவீங்களாடா? ஓகே இங்கே என்ன இருக்குது சுட்டு பார்ப்போமா? இதை சுட்டோன்னா கட்டிங் பிளேஸ் நமக்கு தேவைப்படுமே, இந்த செயினை கட் பண்ண. ஓகே இங்கே ஹேண்ட் கிரைனேட் இருக்கு. ரைட்டு இங்கே என்ன இருக்குது? இங்கே இந்த ட்ராவில் டக் டேப் இருக்குது. ஓகே சூப்பர். அடுத்ததான் இந்த ரூமில் தான் கிளவே ஃபோட்டோவெல்லாம் வைக்கணும். இது அவன் ஃபோட்டோ எனக்கு பார்க்கவே பிடிக்கும். அவனே எனக்கு பார்க்க பிடிக்கல. ஓகே இங்கே தான் கண்ட்ரோல் ரூமில் பார்க்குறானா? இல்லைங்க பார்க்கல. சரி ரைட்டு கீழே இறங்கிடும். நம்மள்ட்ட தான் கன்று இருக்கே, எதுக்கு வந்தாலும் பொட்டுன்னு சுட்டுருவோம். கிழவன் சார் எங்கே சார் இருக்கீங்க?
குறுக்க இருக்க வந்துடாதீங்க சார். ஏன்னா அப்புறம் உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, அதான் சொல்கிறேன். ஒழுங்கு மாதிரி தான் சொல்கிறேன், ஓடி போயிரு இந்த வீட்டை விட்டு. ஓகே எங்கே இப்போ என்ன பண்ணணும்னு அதே மறந்துட்டேனே. ஓகே கிளவி இருக்கானா? இவங்க 2 பேர் இருந்தாங்கன்னா அவங்களை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். ஏன்னா திடீர்னு வந்து அடிச்சிருவாங்க நம்மளை, அதான் பயமாக இருக்குது. ஓகே யாராவது இருக்கீங்களா? ஹலோ மிஸ்டர் மிஷேஷ், யாராவது இருக்கீங்களா? யாரையும் ஆளாகணும். நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு இப்போ என்ன பண்ணுவோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு தேவையான எல்லா பொருட்களையும் சேர்ப்போம். ஓகே கீழே அதுக்கு முன்னாடி ஒருக்கா போயிட்டுவோம். கீழே எனக்கு தெரிஞ்சு புல்லட் இருக்கும்னு நினைக்கிறேன். புல்லட் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்குவோம். ஓகே இங்கே தான் ஒரு புல்லட் இருக்குது. சூப்பர். இந்த வீட்டில் எங்கே தான் நமக்கு புல்லட்டு கிடைக்கிதுன்னே தெரியாது. ஏன்னா 4-5 இடத்துல தான் இருக்கும் மொத்தமாக புல்லட்டு. ஆனால் கிராணி 3யில் எடுப்பான் பாருங்க புல்லட்டை. பேக்கெட்லேருந்து எவ்வளோ வேணாலும் எடுத்து சுடுவாங்க. அவன் போட்டுன்னு எடுத்து சுட்டுக்கிட்டே இருப்பான். கிளவி ஆளையே காணோம். எங்கே தாங்க போனாங்க அவங்க வந்தாங்கன்னா சுட்டு அடுத்த வேலையை பார்ப்பேனே. டேய் எங்கடா போனீங்க? டக்குன்னு வாங்கடா, கடுப்பேத்துறா மயிலாட். ஓகே வந்துட்டான். ஓகே வந்துட்டாள், சாரி வளரிட்டேன். ஓகே அடுத்து கிளம்பு சார். எங்கே சார் இருக்கீங்க? வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஆமாங்க வந்துட்டாங்க. துப்பு போடா டேய் போடா. நம்மளும் அடிச்சுக்க முடியுமா? இப்போதைக்கு என்ன பண்ணுவோம், அடுத்து போட்டிக்கு அது நான் ரெஞ்சுன்னு நினச்சிட்டேன். ஓகே நம்ம என்ன பண்ணுவோன்னா அடுத்தது வந்து ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரி வாங்க அடுத்து என்ன பண்ணுவோன்னா ஃபஸ்ட்டு புல்லட் ரீலோட் பண்ணிடுவோம். இங்கே ஒரு புல்லட்டை பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம். ஓகே 2 புல்லட் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ரீலோட் பண்ணிக்குவோம் 2த்தையும். ஓகே அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த புல்லட் இந்த கன்னை இப்போதைக்கு இங்கே கீழே போட்டு இங்கே என்ன இருக்குது, இங்கே ஒன்றுமே இல்லை. ஓகே ஒன்றுமில்லாததுக்கு எதுக்கிட்ட வச்சுருக்கீங்க? ஹெலிகாப்டர் கீழே போய் மேலே போட்டுருவோம். ஏன்னா இப்போ தான் நம்ம கிளவியை கொன்னோம், அதனால் அவங்க வரமாட்டாங்க. எல்லாத்தையும் இந்த ரூமில் ஃபஸ்ட்டு போட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்குள்ளே போயிட்டு பொறுமையாக எல்லாத்தையும் மேலே எடுத்து போட்டுருவோம். ஓகே கட்டிங் பிளேயர் கிடச்சிச்சு. இது முன்னாடியே கிடச்சிருந்துருக்கு, நான் பார்க்கல, கவனிக்கலை, சாரி. இப்போ போய் மேலே போயிட்டு அந்த செயின் அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆர்வமாக இருக்குது என்ன இருக்குதுன்னு பார்க்க. ஓகே இங்கே குழி இறங்கிட்டு அதுக்கப்புறம் இது ஒன்று கிளிக்கு. எங்கடா கிளிக் ஆக மாட்டேது. ஓகே கஷ்டமாக இருக்குது ஓப்பன் பண்ண. ஓகே இங்கே உள்ளே என்ன இருக்குது, பேட்லாக்கி. ஏன்டா இப்படி கடுப்பேத்துறீங்க? எல்லோரும் எனக்கு இப்படி டார்ச்சர் பண்ணுறதுக்குனே வராங்கண்ணா, டார்ச்சர் பண்ணுறீங்க. எல்லாம் என்ன பண்ண. ஓகே அடுத்து கட்டிங் பிளேயர் மேலே நமக்கு தேவைப்படாது. அடுத்து இறங்கிட்டு இப்போ நம்ம போய் என்ன பண்ண போகிறோன்னா கேஸ் கேன்லாம் இருக்குது. ஓகே பீஸ் ஆஃப் பிக்சர் இதையும் நம்ம தொலைணும். ஏன்னா இதோட 3 ஃபோட்டோ இருக்கும், கிழவனோட 3 ஃபோட்டோ. ஒரே ஃபோட்டோ தான் 3 பார்ட்ஸ். கட்டில் மேலே ஒன்று பார்த்தேன் மினுது பாருங்கள், இதுதான். ஓகே இதை எடுத்துக்கிட்டு நம்ம கீழே போயிடுவோம். ஓகே இந்த 3வது பிக்சர் எங்கே இருக்குதுன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. ஓகே நம்ம கீழே போட்டுட்டு அடுத்து நம்ம ஓடுறா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஓடுவோம். கிளவி யாராவது வராங்களா? வர மாதிரியே ஒரு ஃபீலிங். ஓகே கேஸ் கேன் எடுத்துகிட்டு மறுபடியும் போயிட்டு நம்ம என்ன ஒன்று பண்ணுவோன்னா அங்கே போய் பறந்து விழுகுது. சும்மா தானே நான் ட்ராப்பை கிளிக் பண்ணேன், அதுக்கேண்டா இவ்வளோ தூரம் பறந்து போய் விழுகுது. ஓகே இந்த சத்தத்தை கேட்டு கிளவி யாராவது வருவாங்களா? இந்த டோரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கீழே போய்க்கிறோம். ஏன்னா கீழே எனக்கு ஒரு வேலை இருக்குது, அதான். ஓகே ஓப்பன் கரோம். ஓகே இதை ஓப்பன் பண்ணிட்டோம். கீழே வந்தோன்னா யாரும் ஆளை காணோம். யாரும் இல்லாத வரைக்கும் சந்தோஷம். எதுக்கு வந்தேன்னா கன் எடுக்கணும், அதான். ஓகே கன் எடுத்தாச்சு. இனிமேல் கிளவி யார் வந்தாலும் சரி போட்டு பொழக்க போகிறோம். ஓகே யாராவது வரீங்களா? வாங்கடா வாங்கடா, சத்தத்தை கேட்டு வாங்கடா டக்குன்னு. ஓகே யாராவது இருக்கீங்களா? என்னங்க ரொம்ப பயமாக இருக்குது, யாரையும் ஆளாங்கண்ணா. வாங்கடா வாங்கண்ணா, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இல்லைண்ணா, வாங்கடா. எனக்கு இவங்க வந்தாங்கன்னா பின்னாடி வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு தைரியம் இருக்கும், இல்லை முன்னாடி வந்தாங்கன்னா தைரியம் இருக்கும். இவங்க எங்கேயுமே வராமல் திடீர்னு எங்கிட்டாவது வந்துடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும். டக்குன்னு வாங்கடா. வீடியோ ஆல்ரெடி ரொம்ப நேரம் போயிட்டுருக்குடா, இதுக்கு மேலே என்னால் ஓட்ட முடியாது ப்ரோ. ஓகே வந்துட்டாரு ப்ரோ வாங்க ப்ரோ. என்ன ப்ரோன்னு வச்சிங்களா? போடா சுட்டு தள்ளிடுவேன், பார்த்து பத்திரமா இருந்துக்க. ஓகே அடுத்து எங்கள் கிளவி. ஹலோ மேடம், வாங்க மேடம். ஓகே வந்துட்டிங்களா? சூப்பர். வாங்க, உங்களுக்கு என்றைக்குமே ஷோல்டர் அடி நெத்தி அடி தான், நெத்தி அடி சுற்றி அடி. ஓகே ரைட்டு. நம்ம இப்போ புல்லட் வச்சு அதானே கன்னை வச்சு தான் சுடுறோம். ஓகே கன்னை போய் போட்டுக்குவோம். ஏன்னா இதுவும் நமக்கு ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு தேவைப்படுற ஒரு பொருள் தான். எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதை போட்டுட்டு அப்புறம் திருப்பி மேலே வந்துட்டு இங்கே கேஸ் கேன் போட்டோம் பார்த்தீங்களா, இதை தூக்கிட்டு மறுபடியும் மேலே போயிடுவோம். இங்கே மேலே போவேன்னா இங்கேயே போட்டுருவோம்.
தப்பாக சொல்லிட்டேன். இங்கே ஒரு இது என்ன ஃபோட்டோ, எங்கே 3வது ஃபோட்டோ காணா? ஓகே, இங்கே 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 ஒன்றுமே இல்லையா? எதுக்குடா காலி வீடாலாம் வச்சுருக்கீங்க? ஏதாவது பொருளை போட்டு ரொப்புங்கடா. இப்போ நம்ம கிச்சனில் எல்லா கிச்சன்லேயும் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், காய்கறி கட்டை இதெல்லாம் தான் இருக்கும். ஆனால் கிராணியோட கிச்சனை மட்டும் வந்தீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே இருக்காது. உள்ளே அங்கங்கே 4 புல்லட்டு கிடக்கும். அதை விட்டால் ஏதாவது பொருளை மறைச்சி வச்சுருப்பாங்க. நமக்கு எதுக்கு? ஒன்றுமே கிடைக்க மாட்டேது. இப்போ எங்கே தான் நான் போய் தொலைவ பொருள்லாம்? ஒன்றுமே கிடைக்க மாட்டேதுங்க. ஐயையோ. ஓகே, இந்த ஒரு புல்லட்டு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த கிளாஸ் ஃபியூஸ் எடுத்துகிட்டு போய் மேலே போட்டுருவோம். ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு கிளாஸ் ஃபியூஸ் ரொம்பவே முக்கியமான ஒரு பொருள் தான். ஏன்னா உங்களுக்கெல்லாம் தெரியும், நான் சும்மா சொன்னேன். ஓகே, இதை மேலே போட்டுருவோம். குறுக இருக்க வந்துடாதீங்கடா டேய். ஓகே, அவங்கள இப்போ தான் சாவடிச்சோன்னு நினைக்கிறேன். வரமாட்டாங்கன்னு தான் நம்புகிறேன். ஓகே, பீஸ் ஆஃப் பிக்சர் எடுத்துகிட்டு போய் மேலே போட்டுருவோம். நம்ம ஒரு பொருளாக மேலே போட்டோன்னா அப்புறம் நமக்கு எஸ்கேப் செய்யறதுக்கான வேலையெல்லாம் மிச்சமாயிரும். இந்த ஃபோட்டோ இங்கே போடு. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரணும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் மேலே எடுத்துகிட்டு வருவோம். ஓகேவா? ஓகே, இங்கே ஒரு 2 புல்லட் பார்த்தேனே. ஓகே, 2த்தையும் ரீலோட் பண்ணிக்கிட்டு அப்புறம் நம்ம களத்தில் இறங்குவோம். ஏன்னா யாராவது பொசுக்குன்னு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, வேலை முடிஞ்சிச்சு. இங்கேயே நமக்கு டக் டேப் தேவையானது வந்துச்சு. இதை ஃபோட்டோ போட்டால் தான் அன்லாக் பண்ண முடியல. ஓகே, இங்கேயே போட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் கன் எடுத்துகிட்டு கீழே இறங்கிடுவோம். அதுக்கு யாராவது இருக்காங்களா? நான் போட்ட சத்தத்துக்கு யாரும் வந்திருக்க மாட்டாங்க தான் நினைக்கிறேன். இப்போதைக்கு இதை தட்டி விட்டு யாராவது வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஹலோ கிளவி மேடம், வாங்க மேடம், வந்துட்டிங்களா? எப்படி இப்போ வாயில் சுட்டேன்னு என்ன ஆகும்? டுப்பு, அவ்வளோதான், காலி. ஓகே, அடுத்து கிளவன் சார், வாங்க சார். இப்போ உங்களுக்கான டர்ன் தான். உங்களை நான் அடிக்கணும், அதுக்கு தான் கேட்குறேன். டக்குன்னு வாடா. என்னங்க இவ்வளோ லேட் ஆகிறான்? ஓகே, கிளவனை ஆளக்கணும். எங்கே தான் அங்கே போனான் அவன்? இது வாடா. என்ன ஐசியூவா? டேய், உனக்காக காத்திருந்து நான் தானே உனைய பார்த்தேன். போடா டே மண்டையில் அடிச்சிருவேன் போகிறேன், பார்த்துக்க. ஓகே, எண்ணெய் தூக்கி போட்டு நம்ம அடுத்தது பார்ப்போம். இப்போதைக்கு இங்கே இருக்க எல்லாத்தையுமே தூக்கி மேலே போட்டுருவோம். ஏன்னா எல்லாமே தேவையான பொருட்கள் தான். கடைசியில் பார்த்திங்களா நம்ம நிலமை? தேவையான பொருட்கள்னு சமையல்கார மாதிரி சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு. ஓகே, அடுத்தது ஹெலிகாப்டர் கீ. எங்கடா எடுக்க முடியல? ஓகே, எடுத்துடாச்சு. ஹெலிகாப்டர் கீயை தூக்கி மேலே போட்டுருவோம். அடுத்தது வேறு என்ன? ஓகே, அடுத்து இன்னொரு ஃபோட்டோ கிளாஸ் ஃபியூஸ். இதை தூக்கிட்டு போய் மேலே போட்டுருவோம். ஓகே, அடுத்தது என்ன? ஓகே, அடுத்தது ஃபோட்டோ தான் நினைக்கிறேன். இது பேர்லாக்கியாச்சு, இது நமக்கு தேவைப்படாது. ஓகே, அடுத்து பீஸ் ஆஃப் பிக்சர். ஓகே, இது வரைக்கும் நம்ம 2 பிக்சர் தானே கலெக்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் 3வது பிக்சர் ஒன்று இருக்கும்ல? ஆமாம், 3வதுக்கு நம்ம எங்கே போக? ஓகே, ஃபஸ்ட்டு கீழே இறங்கிட்டு நம்ம அடுத்து என்ன வேணுமோ திறந்துக்கலாம். ஓகே, இங்கே டக் டேப் இருக்குது. இதை அப்போதைக்கு போட்டேன். ஏன்னா அங்கே ஏன்டா போட் ஸ்டீரிங் வீல் டக் டேப் இருக்குன்னா, நான் அங்கேருந்து தட்டி விட்டேன். அது தட்டி விட்டு நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்க்குறேன், கிளவி ஆளைய காணோம். மறுபடியும் டக் டேப் போட்டேன், ஆளைய காணோம். போட் ஸ்டீரிங் வீலை போட்டேன், அப்பயும் ஆளை காணோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஏதோ வந்தா, சரி வந்த வரைக்கும் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடித்தேன். ஓகே, இப்போதைக்கு யாரையும் ஆளை காணோம்னு நினைக்கிறேன். எங்கேயும் புல்லட்டு பார்த்தேன். இந்த ட்ராவில் தான் புல்லட்டை பார்த்தேன், 2 புல்லட். ஓகே, இதை தூக்கி போட்டுக்குவோம் நம்ம. இதை போட்டதுக்கப்புறம் இப்போ எனக்கு ரெஞ்சை பார்க்க தான் ஒரு ஞாபகம் வருது. இதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த குட்டிச்சாத்தானுக்கு பக்கத்தில் அந்த வாட்ரு இருக்கும், அதை திருக்குன்னு ஒரு தடவை திருவினா போதும். அதை திருவிட்டதுக்கப்புறம் அங்கே நடுவில் இருக்க தண்ணி போயிடும். அதுக்காக தான் அது திருகுது. ஓகே, இதை போயிட்டு இந்த இடத்துல வச்சு ஒரு திருகு தான் புச்சுக், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, திருகியாச்சு. இதுக்கு மேலே நமக்கு ஸ்பேனர் தேவைப்படாது. ஓகே, இதுக்கப்புறம் போயிடலாம். எங்கே கிளவி யாராவது இருக்காங்களா? எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க. எல்லாம் மன பிரம்மையாக இல்லை இதுவான்னு தெரில. ஓகே, கன் எடுத்துகிட்டு அடுத்து எங்கே போகலாம் அப்படின்னா எனக்கே சரியாக தெரில. ஃபஸ்ட்டு போயிட்டு இங்கே ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு மீட்டு கிச்சனில் தான் இருக்கும். இதை தூக்கி உள்ளே போட்டுட்டு நம்ம போய் மீட் எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தேன். ஆனால் மீட் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் இதை இங்கே பிளேட்டில் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, குட்டிச்சத்தை சாப்பிட போயிடுச்சு. இது சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே நம்ம இருக்கிறத எடுத்துகிட்டு ஓடி போயிடணும். இல்லாட்டி வச்சுக்கோங்க நம்மளை அப்புறம் பொழந்து கட்டிடும். ஓகே, பொழந்து கட்டாது, டொப்புன்னு ஷாக் அடித்த மாதிரி அடிச்சிடும் நம்மளை. இங்கே இப்போதைக்கு தூக்கி போட்டு ஓகே ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்க்கறதுக்குள்ளே அந்த குட்டிச்சாத்தா இங்கே நிற்கிது. ஏன்னா இப்படி கடுப்பேற்றுறீங்க எல்லாம்? கன்னை எடுத்து சுட்டுருவோமா? சுட்டுறலான்னு தான் நினைக்கிறேன். ஆனால் சுட்டா கிளம்பி வெறி கொண்டு துரத்துவானே, அதான் எனக்கு சுட ஒரு மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது. ஓகே, யாரையும் அழகணும், அவங்க 2 பேர்த்தையும் சாவடிச்சிட்டு கூட நம்ம பண்ணலாம். அது ஒரு நல்ல ஐடியா தான். ஓகே, அந்த குட்டிச்சாத்தம் உள்ளே போயிடுச்சு. ஓகே, யாராவது இருக்கீங்களா? யாராவது இருந்தீங்களா சொல்லுங்கப்பா. யாரையும் ஆள காணோம்.
யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள். கண்ணெல்லாம் தூக்கி போடுறேன்ல, கிளவி டக்குன்னு வா. நான் போட்ட சத்தத்துக்காக எவனாவது வாங்கடா டேய், டக்குன்னு வாங்கடா. எங்கள் யாரையும் வர மாதிரி ஆளே காணோம். எங்கடாண்டா போனீங்க? ஓகே, கிளவி வரா. வாங்க வாங்க வாங்க. வர சொன்னா ஊரை பார்த்துட்டு வர போடி. இங்கெல்லாம் போயிடணும். ஓகே, இந்த வீடு என்னோடது அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த வீட்டில் என்னால் வாழ முடியாது, சத்தியமாக வாழ முடியாது. அவ்வளோ கன்றாவியாக இருக்கு. அர்ஜென்ட்டாக ஒன்றுக்கு வந்து பாத்ரூம் போனால் கூட அவங்க ஒன்றுக்கு நின்றுடும். அந்த லெவலுக்கு கொடூரமாக இருக்குது. இதில் எப்படி தினமும் இவங்க வாழ்கிறாங்கன்னு தான் சத்தியமாக எனக்கு தெரில. ஓகே, கிளம்பி வரோம். நீ வாடா டே, வாடா வாடா வாடா. சுட்டு. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு இப்போதைக்கு. ஓகே, அந்த குட்டிச்சாத்தம் போயிருந்துச்சுன்னா எடுத்துடலான்னு தான் பார்த்தேன். சரி, வரல. இப்போதைக்கு என்ன பண்ணுவோம், நமக்கு கன்னுக்கு வேலை வேணாம்னு நினைக்கிறேன். இந்த குட்டிச்சாத்தான் பக்கத்தில் பாருங்களேன், சைடில் அந்த ஓரமாக ஒரே ஒரு ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோ தான் எனக்கு தேவை இப்போ. ஓகே, நான் ஷார்ட் கன்னுக்கு வேலை கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த குட்டிச்சாத்தான் தான் பார்த்துக்கிட்டே இருக்கு எனக்கு. சரி, நம்ம இங்கே போட்டு போய் பார்ப்போம். இன்னும் இங்கே நிற்கிது, என்னால் பொறுக்க முடியாதுங்க. கன்னை எடுத்துகிட்டு போயிட்டு கீழே போயிட்டு என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு புல்லட்டை மட்டும் மிச்சம் வச்சுருந்தோம்ல, அந்த புல்லட்டை இருக்கே சரி கட்டி நம்ம சாவடிச்சிட்டு போயிடலாம். ஓகேவா, கன் எடு, புல்லட் எடுத்துட்டோம். ஓகேவா, நேராக போயிட்டு இதை சாவடிக்க போகிறோம். கடைசியாக ஒரு தடவை பார்ப்போம், அது உள்ளே போயிருந்துச்சுன்னா மரியாதையாக போய் எடுத்துக்கிறேன், இல்லைனா சாவு தான் அதுக்கு. ஓகே, அது உள்ளே போகல. இது தலைவிதியை யாரால் மாற்ற முடியும்? நீ போய் சாவணுன்னு இருக்கு. உன் தலைவிதி, நீ போய் சாவு போ. ஓகே, முடிஞ்சு. நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த கன்று நமக்கு இனிமேல் தேவையில்லை, தூக்கி போட்டு போயிடுவோம். ஓகே, ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம கிளம்புவோம் இந்த இடத்த விட்டு. மேலே ஆல்ரெடி டோர் ஓப்பனில் இருக்கிறதுனால நம்ம இப்படியே போயிடலாம். ஓகே, எந்திரிச்சதுக்கப்புறமும் கூடவா வெறி கொண்டு துரத்துவோம், அது தெரில. இருந்தாலும் நம்ம மேலே போயிட வேண்டியதான். அவ்வளோதான், நமக்கு எஸ்கேப்புக்கு தேவையான அனைத்து பொருள்களும் கிடைத்து விட்டன. ஓகே, ஹெலிகாப்டரில் ஊற்றுறதுக்கு எல்லாமே இருக்குது. ஆமாம், அந்த டக் டேப் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் என்ன நினைப்பீங்கன்னா, டக் டேப் வந்து அதில் ஏதாவது ஒயருக்கு இதே பிஞ்சிருக்குமோன்னு நினைப்பீங்க. ஆனால் இங்கே நடக்கிறதே வேறு. இந்த டக் டேப் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஹெலிகாப்டரில் ஒரு பிளேடு இருக்கும், அதாவது மேலே இருக்குல்ல பார்த்தீங்களா பிளேடு, அந்த விங்ஸு, அது வந்து பிஞ்சு இருக்கும், அதை ஒட்டுறதுக்கு தான் டக் டேப். என்னடா பண்ணி வச்சுருக்க அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். இருந்தாலும் என்ன பண்ணேன், இது கேமு, என்ன பண்ணேன். ஓகே, இப்போதைக்கு நான் எதுக்கு வந்திருக்கேன்னா, எனக்கு இந்த கன்று தேவைப்படுது. என்ன பண்ணேன், எல்லாம் நேரம். ஓகே, இந்த கன்று தேவையில்ல, அதுக்கு பதிலாக நம்ம ஃபோட்டோவை தூக்கிட்டு போகிறோம். ஓகே, போன தடவை சொல்லியிருப்பேன், என்ன பண்ணேன். ஓகே, கிளவி வேறு சைட்லேயே வரா, கன்னில் புல்லட் இல்லை, இல்லாட்டி திரும்பி சுட்டுருப்பேன். ஓகே, இப்போ கிளவியே வந்துட்டானா, கிளவி வந்திருப்பானே நேரம், அவன் வர்றதுக்கு முன்னாடி சைலண்ட்டாக ஓடி போயிடணும். ஓகே, இந்த கன்று தேவையில்லான்ட்டு தான் போனேன். ஆனால் ஒரு தேவை வந்துருச்சு. என்ன அப்படின்னா, நான் மேலே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் தெரியுது. அந்த பசில் இருக்குது பார்த்தீங்களா, நான் உங்கள்கிட்ட ஒன்று காட்டுறேன் பாருங்கள், அந்த பசில். ஓகே, அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த கிளாஸ் ஃபியூஸ் எடுத்துகிட்டு போய் என்னோட பக்கத்தில் போட்டுக்கும், ஏன்னா அதுவும் தேவைப்படுது, அது தேவையான பொருட்கள் அதுதான். ஓகே, இதை திறந்துட்டு இங்கே நான் கிளாஸ் ஃபியூஸ் ஃபஸ்ட்டு போடணுமா. ஓகே, அது போட தேவையில்ல, ஃபஸ்ட்டு இந்த கன்னை வச்சு தான் சுடணும் போல். ரைட்டு, அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், இதை நேராக போயிட்டு அங்கே தூக்கி போட்டோம் பார்த்தீங்களா அந்த கன்று, அந்த கன்னை போய் எடுத்துகிட்டு வருவோம். ஓகே, ஏட்ரா டக்குன்னு எடுப்போம். இது மொபைலுங்கவும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண கஷ்டமாக இருக்குது. பிசி கேம் ப்ளே போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதை போய் என்ன பண்ணுவோம், அன்லிமிட்டெட் புல்லட் இருக்குது, போன வீடியோவில் செய்கிறேன்னு பார்த்தீங்களா, பாருங்கள் எத்தனை தட்டினாலும் வந்துக்கிட்டே இருக்கா. ஆனால் இந்த 3 பச்சையும் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இத்தனை புல்லட்டு மறைஞ்சிரும். ஓகேவா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், வெயிட் பண்ணுவோம். ஓகே, வாடா தப்பு, சுடு, முடிஞ்சு. அடுத்து என்னொன்று. ஓகேவா, சுடு. ஐயோ சரி, தப்பாக போயிட்டேனே. ஐயோ டே, ஏன்டா, டக்குன்னு வாங்கடா. ஓகே, அது இப்போ கிட்டே வந்துடும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ தான் சுடு. ஓகே, அடுத்து என்ன ஒன்று தான் எங்களுக்கு காணா போயிடுச்சு. ஓகே, அடுத்து என்ன, நம்ம ஒன்று மட்டும் எடுத்துக்குவோம். ஓகே, ஐயோ தப்பாக சுட்டுட்டேங்க. ஏங்க அந்த சுடாத வரைக்கும் தான் நமக்கு அன்லிமிட்டெட் புல்லட் கிடைக்கும், அதுக்கப்புறம் நமக்கு புல்லட்டே கிடைக்காது. ஓகே, பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், கீழே வருதா, சுட்டேன்னா இப்போ அவ்வளோதான், உங்களுக்கு அந்த பட்டனே வேலை செய்யாது. நீங்கள் எத்தனை தடவை அந்த இடத்துல நவுத்துனீங்கனாலும் பட்டன் வேலை செய்யாது. இதுதான் இதில் கட்டிருக்கு. அதனால் ஒன்று மட்டும் முடிக்காமல் வச்சுக்கோங்க. அன்லிமிட்டெட் புல்லட் நீங்கள் எவ்வளோ நாளும் யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் பீஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே நான் போட்டுருவோம், அவ்வளோதான். கொஞ்சம் நேரத்தில் எஸ்கேப் பண்ண போகிறோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நேராக போயிட்டு அடுத்து நம்ம வந்து டக் டேப் எடுத்துக்குவோம். அந்த ரக்கையை சரி பண்ணணும்ல, அதுக்கு தான். எனக்கு இதை கேட்டால் உங்களுக்கு காண்டாகும்னு தெரியுது, அதுக்கு என்ன பண்ணேன் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். டக் டேப் எடுத்துகிட்டு போயிட்டு நேராக வெளியே வந்தோன்னா டொன்டோ டோய், அதுக்கு முன்னாடி இருங்க.
இந்த டோரை திறந்து விட்டுக்குவோம். அப்போ தான் கிட்ட வர ஈஸியாக இருக்கும். டொன்டோ இதுதான் ஹெலிகாப்டர், நம்மளோட ஓட்ட ஹெலிகாப்டர் தான். இந்த ரக்கருக்கு பார்த்தீங்களா, இதை தான் நம்ம டக் டேப் வச்சு சரி பண்ணுறோம். எனக்கு வேறு இதில் ஏற பயமாக இருக்குது. ஆனால் அந்த கிழவியை கம்பேர் பண்ணும்போது இதில் ஏதோ தப்பிச்சு பொழைச்சி போயிடலான்னு நினைக்கிறேன். நம்ம வீடு வரைக்கும் போகலனாலும் அட்லீஸ்ட்டு தர வரைக்குமாவது அது இறக்கி விட்ருவோன்னு நம்புகிறேன். ஓகே, இப்போதைக்கு என்ன பண்ணுவோம், அந்த கேஸ்லின் கேனை தூக்கிட்டு போயிட்டு பெட்ரோல் ஃபில் பண்ணிடுவோம். எனக்கு என்ன டவுட்னா, இந்த ஒரே ஒரு டப்பா வச்சு ஒரு குட்டியோன்னு போட்டுக்கும் ஃபுல் பண்ணுறோம், இவ்வளோ பெரிய ஹெலிகாப்டருக்கும் ஃபில் பண்ணுறோம். இது என்ன பெட்ரோல் கேனா இல்லை மேஜிக் கேனா? ஏன்னா இப்படி பண்ணுறீங்க? ஓகே, இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபியூலை ஃபில்லப் பண்ணுவோம். ஓகே, இப்போ தான் வந்து காவாசி ஃபில் ஆகுது. ஓகே, நம்ம காவாசின்னு சொல்லிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே அரை மேலே ஃபில் ஆயிடுச்சு. ஓகே, ஸ்டில் நமக்கு வந்து பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே முடிஞ்சிடுச்சு. இப்போ இதுக்கு நமக்கு மேலே இது தேவையில்லை. ஓகே, என்னங்க காற்றுல மிதக்குது? இது என்னடா? ஆமாங்க, இது பெட்ரோல் கேன் இல்லைங்க, மேஜிக் கேனு தான், எனக்கு நல்லா தெரியுது. ஓகே, இதை தூக்கி போட்டுருவோம். இதை நமக்கு இனிமேல் தேவையில்லை. தூக்கி போட்டால் திருப்பி மேலே வருமா என்ன? தேரல, நமக்கு எதுக்கு அதெல்லாம். இப்போதைக்கு அங்கே போயிட்டு ஹெலிகாப்டர் கீன்னு ஒன்று இருக்கும், அதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு டாய்ஸுக்கு அந்த திரி விட்டு விளாடுவோம்ல, அது மாதிரியே இருக்குது ஹெலிகாப்டர் கீ. ஓகே, இதை தூக்கிட்டு நம்ம நேராக போவோம். கிளவா யாராவது இருந்தீங்கன்னா உங்களை கடைசியாக ஒரு தடவை பார்த்துட்டு போயிடலான்னு பார்த்தேன், ஆனால் யாரையும் ஆளை காணோம். ஓகே, ஹெலிகாப்டர் கீ எடுத்துகிட்டு போயிட்டு நேராக ஹெலிகாப்டருக்குள்ளே ஏறணும். எல்லா வேலையும் செஞ்சிட்டோம்ல, எதுவும் ஆகாதுல்ல. ஓகே, ஹெலிகாப்டரில் ஏறுவோம். ஓகேவா, ஹெலிகாப்டரில் ஏறி ஸ்டார்ட்டு கொடுத்தோன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. இது கடைசி வரைக்கும் உத்தரவாதமாக நம்மளை போய் வீட்டில் இறக்கி விட்டுருமா? எனக்கு வேறு பயமாக இருக்குது. இருந்தாலும் இந்த கிளவிட்டு வந்து எஸ்கேப் ஆகிட்டோன்ற போது ஒரு சந்தோஷம். ஓகேவா? ஓகே, மேலே கிளவியெல்லாம் வரமாட்டாங்கன்னு நம்புகிறேன். வந்தாங்கன்னா ரொம்ப மோசம், வரக்கூடாது. ஓகே, பாய் கிளவா, பாய், நான் கிளம்பிட்டு வரேன். உங்களை அடுத்த எஸ்கேப்பில் நான் வந்து வீட்டில் வந்து பார்க்குறேன். சரி, ஓகே மக்களே, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்க எல்லா நண்பர்களும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லைக் பண்ணாமல் பார்த்துருக்க எல்லா நண்பர்களும் கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பாருங்கள். அன்டில் தென் டாட்டா பாய் ஃப்ரம் சர்வைவல் கேமர்ஸ் தமிழ். பாய். அடுத்த எஸ்கேப் நான் வந்து பண்ணுவேன், ஸோ அதை மறக்காமல் பார்த்துருங்க. சரி, ஓகே, பாய் மக்களே, பாய்.